ஹாய், வணக்கம். டாக்டர் பூவேந்தன். இப்போ அலோபதி ஹேண்ட்ஸ்லேருந்து ஸ்பாயில்டான ஒரு சைல்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவ்வளோ வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வேக்சின்ஸ்லாம் போட்டோம். அந்த குழந்தை பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 28 ஜூன் மாதம் பிறந்திருக்காங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டு 22/1/2025. 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு இவ்வளோ பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கார்டாக போட்டிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இந்த கார்டு ஃபுல்லாக நிரம்பி முடிச்சுட்டு அடுத்த கார்டு போட்டிருக்காங்க. அடுத்த கார்டு. இந்த கார்டில் உஷாரா 2025 ஜனவரி மாதம் இங்கே வந்துட்டாங்க. தொடர்ந்து இருமல், தொடர்ந்து காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு. நம்ம 2 டேஸ் மெடிசன் கொடுத்த அப்புறமும் 100 டிகிரிக்கு கீழே வருது. ஆனால் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரல. அழுதுகிட்டே இருக்கான் குழந்தை. ஒரு பயத்திலே இருக்கான். ஏன்னா அவங்கள அப்படி படுத்திருக்காங்க அந்த குழந்தைய. ட்ரிப்ஸ் போட்டு இப்பவும் தூக்கத்தில் பார்த்தா கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்கான் அப்படி இருந்துச்சு. பார்த்து பயந்து அலறான். அந்த அளவுக்கு அந்த குழந்தைய படுத்தி எடுத்திருக்காங்க. இருமல் கண்ணு இருந்தனால நம்ம ஒரு சிடி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்தோன்னா ஃபைண்டிங்ஸ் ரொம்ப 1.5 வயசு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கன்சால்டேஷன் ஆஃப் த லங்ஸு, ஃபைப்ரோ கொலாப்ஸ் ஆஃப் த லெஃப்ட் லோயர் லோபு வித் கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டி. கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டினா கொரோனா டைமில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜிஜோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வரணும் ஒரு கண்டிஷன். ஸோ ஹோமியோபதி மெடிசன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டே 1 ஆஃப் த ஃபீவர், என்ன ஃபீவராக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் இதை கொண்டு போய் இவ்வளோ டெஸ்ட் எடுத்து எனக்கு என்ன கேள்வினா, இந்த வேக்சின் போட்டு என்ன பிரயோஜனம் தெரியும்? இந்த கார்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் போட்டால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்றதான் என்னுடைய பெரிய கேள்வி. அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு இவ்வளோ பேரசிட்டமால் போட்டு அந்த குழந்தைய படுத்தி எடுத்து கடைசியில் பூமிக்கு வந்திருக்காங்க. நாங்கள் சரி பண்ணுவோம். பட் ஆனால் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் பண்ணி சரி பண்ணணுமா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஹோமியோ மெடிசனில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபீவர், என்ன ஃபீவராக இருந்தாலும் சரி, நேம் ஆஃப் த டிசீஸ், நேம் ஆஃப் த ஃபீவர், நேம் ஆஃப் த வைரஸ்லாம் வேண்டாம். வைரஸ்க்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. புது வைரஸ் கொரோனா போயிடுச்சு, டும், அடுத்த ஹெச்எம்பி வந்துச்சு, டும், அடுத்த ஒமிக்ரான், வேற வேரியன்ட் வந்துட்டே இருக்கும். வைரஸ்க்கு பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் நடக்குமே தவிர அடுத்த எண்ட் ஆஃப் த டே எல்லா ஃபீவரும் வைரஸ் லங்ஸை தான் பாதிக்கப்படும். ஸோ முதல் நாளே வந்துட்டீங்கன்னா இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். தேங்க்யூ.